people? Welcome to another episode of Cricket Crazies. First of all, Vishnu. Yes. Well done, Machi. I was hoping to make it rain. வந்துருச்சு. ரெண்டு predictions back to back. உனக்கும் கரெக்ட், எனக்கும் கரெக்ட். மும்பை ஜெயிச்சிருக்காங்க, எல்எஸ்ஜி ஜெயிச்சிருக்காங்க. Let's talk about the first game. Mumbai Indians versus Delhi Capitals. எவ்வளவு முக்கியமா இருந்துச்சு for Mumbai Indians to win this game. First of all, Mumbai Indians உடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் ஒரு சலாம் போட ஆசைப்படுறேன். என்ன பண்ணாங்க அப்படின்னா, டாஸ்ல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 18,000 ஸ்டூடெண்ட்ஸை இன்வைட் பண்ணிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட சேர்த்து ஆப்வியஸ்லி அவங்களுடைய டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அதனால ஆயிரக்கணக்கான சீட்ஸ் மட்டுமே இருந்திருக்கும் ஃபார் த பப்ளிக். அதுவும் அங்கதான் இருந்திருப்பாங்க. நீங்க எல்லாம் எப்படி சேர்ந்து பூக் பண்றீங்க, நாங்களும் பாக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லதும் பண்ணாங்க இனிஷியேட்டிவ். இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பண்ணாங்க. டாஸ் போது மயான அமைதி. விஷ் இந்த மாதிரியான ஒரு சைலன்ஸ் நான் வந்து கேட்டதே இல்லை முன்னாடி. What about you? Absolutely not. Absolutely not. And it somehow worked in their favor. So it's a win-win. So beautiful. And டாஸ் இழந்திருந்தாலும் மேட்சை இழக்கல. அண்ட் பாப்ஸ், நீ ஆரம்பத்துல சொன்ன அதுல இருந்து ஒரு சின்ன மாற்று கருத்து, ஹேட்ரிக் ப்ரெடிக்ஷன் கரெக்ட் பை தி வே. ஆர்ஆரும் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதையும் சேர்த்து நீ பார்த்தனா எப்படி மும்பை இந்தியன்ஸ் கம்பேக் மோட் ஆன், அதே மாதிரி விஷ்ணுவின் ப்ரெடிக்ஷன் கம்பேக் மோட் ஆன். There you go. ராஜஸ்தான் ராயல்ஸ் சஞ்சு சாம்சன் ஜெயிச்ச உடனே விஷ்ணு ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மக்கள் கிட்ட ஒரு விஷயம் நான் ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன். உங்களுடைய காமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் கைஸ். சப்ஸ்கிரைப் டு आवर சேனல்ஸ். ஏன்னா எங்களுடைய வீடியோஸோட உங்களுக்கு கனெக்ட் நல்லா இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் மக்களின் குரல்ல ஆப்வியஸ்லி நாங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்போம். பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் பத்தின காமெண்ட்ஸ் நீங்க எழுதினது வந்து ப்ரிவ்யூ ஆஃப் த நெக்ஸ்ட் கேம் போது ஷேர் பண்ணிப்போம். We'll talk this game. Mumbai Indians, Delhi Capitals. என்ன நடந்துச்சு? மும்பை இந்தியன்ஸ் வந்து 234 அடிச்சாங்க. 96 runs in the last 5 overs. அங்கதான் ஆட்டம் திரும்பிச்சு. ரொமாரியோ ஷெப்பர்ட் பாஸ், எங்க பாஸ் இருந்தீங்க இவ்வளவு நாளும், உங்களை ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஆஜான பாகுவா இருக்கிற டிம் டேவிடையே நீங்க தூக்கி சாப்பிட்டீங்களே அப்பா. ஆண்ட்ரிக் நாக்கியா டெல்லி கேபிட்டல்ஸ் விளையாடினாரா இல்ல மும்பை இந்தியன்ஸ் விளையாடினாரா விஷ்? ஆரம்பத்துல டெல்லிக்கு ஆடினாரு, 2 விக்கெட் எடுத்தாரு. ஆனா கடைசியில 32 ரன் கன்சீட் பண்ணி இந்த ஐபிஎல்ல இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் லாஸ்ட் ஓவர். சோ ஆண்ட்ரிக் நாட்கியாவை பொழந்து கட்டினார் ரொமாரியோ ஷெப்பர்ட். இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்ஹெச்சுக்கு விளையாடினாரு. எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ் எல்லாம் யோசிப்பாங்க, ஐயோ நீயும் தான் எங்களோட டீமுக்கு ஆடினியே, இந்த மாதிரிலாம் நாங்க மேஜிக் பார்க்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் உண்மையிலே மேஜிக்கா இருந்தது. அதுதான் டிஃபரன்ஸ் உண்டாக்கிச்சு. நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில வெற்றி மார்ஜின் நீங்க பாத்தீங்கன்னா ரொமாரியோ ஷெப்பர்டோட அந்த எக்ஸ்ப்ளோசிவான கேம் 39 ரன்கள் வெறும் 10 பந்துல கரெக்டா 4 6 அடிச்சாரு, 3 4. சோ பர்ஃபெக்டா அவரோட ஒரு ரெக்கார்டை சீல் பண்ணாரு. செமையா இருந்தது. இந்த மாதிரியான ஒரு சர்ஜ் தேவைப்பட்டது மும்பை இந்தியன்ஸுக்கு. ஒரு மாதிரி ஷார்ட் இன் தி ஆர்ம் அண்ட் இட் கேம் அட் த ரைட் டைம். ஒரு ரொமாரியோ ஷெப்பர்ட், ஐ திங்க் இட்ஸ் சோ குட் டு சி. ஐ திங்க் இவர் வந்து ஆக்சுவலா வெஸ்ட் இண்டீஸுக்கும் சரி கிளப் கிரிக்கெட்டுக்கும் சரி அவர் வந்து பவர் பிளேலையும் போலிங் போடுவாரு. இன்னைக்கும் அது செஞ்சாரு. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா போலிங் ஆப்ஷன் வேற. ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கு ரொமாரியோ ஷெப்பர்ட். எனக்கு எப்படி இதை நான் எப்படி பாக்குறேன்னா, பொலார்ட் இப்ப வந்து மென்டர் சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிற பொலார்ட் என்ன ரோல் செய்வாரோ அந்த ரோல் ஒரு மாதிரி நான் என்னாலையும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கிளிம்ஸ் காட்டியிருக்காரு ரொமாரியோ ஷெப்பர்ட். ஸோ த மேன் வித் அ பிளான் அண்ட் ஐ திங்க் இட் வாஸ் கிரேட் டு see ரொமாரியோ ஷெப்பர்ட் இன் ஆக்ஷன். ஒரு மஃபாக்கா, ஒரு லூக்வுட், இவங்க எல்லாத்தையுமே ட்ரை பண்றதை விட்டுட்டு இவரை ஃபர்ஸ்டே எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. ஹார்திக் பாண்டியாக்கு அந்த கரீபியன் ஃபிளேவர் வேற பிடிக்கும். அண்ட் டிம் டேவிட் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். டிம் டேவிட் வந்து இது வரைக்கும் அவருடைய ட்ரூ பொட்டன்ஷியலை காட்டல. ஆனா இந்த மேட்ச்ல தெரிச்சாரு. இன்ஃபேக்ட் ஒரு பெரிய சிக்ஸர் அடிச்சாரு பாத்தீங்களா. ஒரு பவுன்சர் மாதிரி ஒரு பந்து போடும் பொழுது அவருடைய ஹைட்டே ரொம்ப ஜாஸ்தி. அதையும் அவர் அப்படியே தூக்கி விட்டாரு. அப்பவே தெரிஞ்சு போச்சு what this man is capable of. This is the partnership that Mumbai Indians needs. ஏன் அவங்க வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்றோம்னா, because of factors like this. சூரியகுமார் யாதவ் கிட்ட இருந்து எதிர்பார்த்த விஷயத்தை வந்து இவங்க 2 பேருமே பண்ணி வச்சாங்க. சூர்யாக்கு இன்டென்ட் இருந்துச்சு, இருந்தாலும் அவர் 2வது பந்துலயே அவுட் ஆயிட்டாரு. He will also come good. And we'll talk about the openers. ரோஹித் சர்மா அண்ட் ஈஷான் கிஷன் சமையான ஸ்டார்ட் கொடுத்தாங்க. 2 பேருமே 40+ ஸ்கோர் அடிச்சாங்க. And this is the first T20 game wish where ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. 234 is the highest score in any T20 game where not even one batter has hit a 50. Yes, absolutely. So T20 cricket நம்ம விளையாடி இருக்கோம். இல்ல
அண்ட் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா T20 இஸ் ஸ்டில் a டீம் கேம். நீங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ்ல நீங்க வந்து மேட்ச் ஜெயிக்க முடியாது. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் RCB மேட்ச்ல விராட் கோலி அவரோட நாக் செமையா இருந்தாலும் மத்த பிளேயர்ஸ் அவருக்கு சப்போர்ட் கொடுக்கல, அவருக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கல. அதன் காரணமாக டீம் இழந்தாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணால்தான் நீங்க வந்து ஒரு ஆட்டம் ஜெயிக்க முடியும். அண்ட் அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா இருந்தது. பிரில்லியன்ட் டு சி மும்பை இந்தியன்ஸ் பவுன்ஸ் பேக். நம்ம இதை கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் சரியான நேரத்தில் என்னதான் ஒரு மூணு தோல்வியை தழுவி இருந்தாலும் சரியான நேரத்தில் அவங்களுக்கு தேவையான அந்த வெற்றி, அதுவும் வாங்கடையில் அந்த வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. இது அந்த ஒரு பாதியா இருக்கும், அந்த ரிகவரிக்கான ப்ராப்பர் ஸ்டார்ட் இதுவா இருக்கும் அப்படின்னு நம்புவோம். Yeah, but Delhi நோட பேட்டிங்கும் சலிச்சது கிடையாது. Tristan Stubbs, I just want to specially mention him. 70 plus அடிச்சார், 71 அடிச்சார் நினைக்கிறேன், of 29 deliveries or something. Outstanding. Almost took the match away from Mumbai Indians அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு வந்து ஒரு பார்ட்னர் கிடைக்கல. இவர் வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் மாதிரி விளையாடினார்னா ஒரு டிம் டேவிட் அவர் பக்கத்துல நிக்கல. அதுதான் பிரச்சனையா இருந்துச்சு. பிருத்வி ஷா was also fabulous. பாருங்க, 71 of 25, not even 29. Unbelievable ஆன ஆட்டம் விஷ். And Prithvi Shaw also came good. Yeah, absolutely. Home ground. Absolutely. See, David Warner-ஓட விக்கெட் இழக்கும் பொழுதும் ஒரு அபிஷேக் பொரல் அவர் வந்து நீங்க அவரோட நம்பர்ஸ் பார்க்கும் பொழுது அவரோட ஸ்ட்ரைக் ரேட் குறைவாக தெரியலாம். பட் அந்த இடத்துல ஒரு குரூஷியலான பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணாரு, நம்பிக்கை கொடுத்தாரு. அண்ட் ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் கூட நம்மளால ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கை வந்ததுக்கு காரணம் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தான். பிகாஸ் ஒரு பெரிய விக்கெட் நீங்க இழக்கும் பொழுது, அதுவும் டேவிட் வார்னர் விக்கெட் யார் எடுத்தாரு? ரொமாரியோ ஷெப்பர்ட். அண்ட் இன்னொரு விஷயம் நான் இங்க ஆட் பண்ண விரும்புறேன். இந்த IPL எவ்வளவு பேர் ஒரு 6 அடிச்சு அவுட் ஆனாங்க அப்படின்ற லிஸ்ட் எனக்கு 20க்கு மேல் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கரெக்டா டேவிட் வார்னர் ரொமாரியோ ஷெப்பர்டோட இந்த பால்ல ஒரு 6 அடிப்பாரு டிப்ஸ் கர்லுக்கு மேல. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஹி கெட்ஸ் அவுட். சோ சமங்க, அதாவது ரொமாரியோ ஷெப்பர்ட் பேட்ல 39 ரன் 10 பந்துகள் அடித்தது மட்டும் இல்லாமல் IPL-ஓட மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய டேவிட் வார்னரோட விக்கெட்டையும் வீழ்த்தினாரு. அந்த ஒரு ஸ்டார்ட் செமையா இருந்தது. பட் ஸ்டில் பிருத்வி ஷா நீங்க சொன்ன மாதிரி phenomenal knock along with Abhishek Porel. பட் இங்கதான் நான் வந்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் நான் வந்து சொல்ல விரும்புறேன் ஃபார் ஜஸ்பிரீத் பும்ரா. பூம் பும்ரா. ஏங்க நான் இத கூட சொல்லுவேன். ஐ வில் கோ as far to say that ஜஸ்பிரீத் பும்ரா இல்ல இந்த மேட்ச் ஆடல் அப்படின்னா ஒருவேளை டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு 18-19 ஓவர்ல கூட ஜெயிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு கூட எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஏங்க அவரு மத்த போலர்ஸோட நீங்க நம்பர்ஸ் எடுத்து பாருங்க. நீங்க அந்த ஸ்கோர் கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா மத்த போலர்ஸ் எல்லாரும் அடி வாங்கிக்கிட்டு இருக்கிற சமயத்துல இவரு 4 ஓவர் போட்டு விக்கெட்ஸ் எடுத்தது மட்டும் இல்லாமல் 22 ரன்கள் தான் கொடுத்திருக்காரு. அந்த டோ கிரஷிங் யார்க்கர் ஒண்ணு போட்டாரு பிருத்வி ஷாக்கு. அன்பிளேயபிள். நீங்க வந்து அது நீங்க யாரா இருந்தாலும் நீங்க வந்து அந்த பால் ஆடி இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு டெலிவரி போட்டு ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் மொமெண்டம் டெல்லி கேபிட்டல்ஸ் பக்கம் போகுது அப்படின்னு தெரியற ஒவ்வொரு சமயத்திலையும் ஹார்திக் பாண்டியா அவரோட வஜ்ராயுதமான பும்ராவை எடுத்துட்டு வருவாரு, கரெக்டா அவரு ப்ரொவைட் பண்ணுவார். லுக் அட் தட். I mean, you couldn't have done anything. பிருத்வி ஷா இருந்து கிடைச்ச மொமெண்டம், இருந்த ஃபார்ம் அவரு யோசிப்பாரு. You shouldn't feel bad. ஏன்னா இது வந்து ஒரு பும்ரா மேஜிக். சோ ஜஸ்பிரீத் பும்ரா தான் இந்த ஒரு போலிங்ல இந்த சேஸ்ல மும்பை இந்தியன்ஸுக்காக மிகப்பெரிய ஒரு மொமெண்டம், மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணது ஜஸ்பிரீத் பும்ரான்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. விஷ்ணு, you were not in the office today. ஆனா எனக்கும் ரமேஷுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. நான் சொன்னேன் ரமேஷ் கிட்ட, இந்த மேட்ச்ல வின்னிங் டீமுக்கும் லூசிங் டீமுக்கும் இவர் மட்டும் தான் டிஃபரன்ஸ். The difference was ஜஸ்பிரீத் பும்ரா. 5.5 economy. 2 விக்கெட் எடுத்தாரு, க்ரூஷியல் விக்கெட். நீங்க சொன்ன மாதிரி பிருத்வி ஷா அண்ட் அபிஷேக் பொரேல். அவர் இருந்திருந்தா கூட மேட்சை வந்து மேபி டெல்லி பக்கம் திருப்பி இருக்கலாம். ஓய்யோ, இந்த ஆளால பண்ண முடியாத விஷயம் என்ன அப்படின்னு எனக்கு புரியல. கம்ப்ளீட் மேட்ச் வின்னர். அந்த பக்கம் ஆண்ட்ரிக் நாக்கியா கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்டிங் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா. இன்ஃபேக்ட் ஹார்திக் பாண்டியா வந்து டீசென்டா போலர்ஸ் ரொட்டேட் பண்ணாருன்னு தவிர அவருடைய பேட்டிங் வந்து பாக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஹார்திக் பாண்டியா ப்ரமோட்டட் himself to the 4th position. அவர் குஜராத் டைட்டன்ஸ்க்கு இந்த பொசிஷன்ல விளையாடி இருக்காரு. பட் ஈவன் சோ நீங்க வந்து 120 118 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுறதுலாம் கிரைம். ஓகே, சோ கண்டிப்பா கியரை மாத்திக்கணும். கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசன்ல ஹார்திக் பாண்டியானுடைய முகத்துல ஜென்யூனான ஸ்மைல் நான் பார்த்தேன் ஆஃப்டர் ரொமாரியோ ஷெப்பர்ட்ஸ் லாஸ்ட் ஓவர். ரோஹித் சர்மாவோட முகத்திலையும் நான் ஆக்சுவலா பார்த்தேன். சோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ஐ திங்க் சடனா வந்து ஓகே ஒரு ஹோப் தெரியுது இல்லையா. பட் இங்க நீ ஹார்திக் பாண்டியோட டாபிக் எடுத்துட்டு வந்ததுனால நான் வந்து ஒரு விஷயம் ஆட் பண்ண விரும்புறேன். ஹார்திக் பாண்டியாவை தொடர்ச்சியாக 2 ஆட்டங்களை நம்ம போலிங் போட்டு பார்க்கல.
சோ இது வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன கன்சர்னா தான் தோணுது. ஒரு சில கன்சர்ன்ஸ்ல இதை நான் நிச்சயமா சொல்லி ஆகணும். ஐ டோன்ட் நோ அவருக்கு அந்த பேக் இன்ஜுரி ஒரு இஷ்யூவா கன்சர்னா என்னன்றது தெரியல. சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு எதிராகவும் ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட் அவருக்கு கிடைக்கல. ஸோ when they were chasing that big total, அங்கேயும் வந்து ஏன்னா இப்ப ஹார்திக் பாண்டியோட அப்ரோச்ன்றது அவர் வந்து தில்லிக்கு துட்டு பிளேயர். அவர் வந்து இறங்குவாரு, அடிப்பாரு. ஒரு ஃபியர்லெஸ், ஒரு எனக்கு பயம் அறியாமல் ஒரு அப்ரோச் தான் ஒரு முறையும் நான் ஹார்திக் பாண்டியா கிட்ட பாத்திருக்கேன். பட் தொடர்ச்சியாக 2 ஆட்டங்கள்ல பார்க்கல. சோ ஐ ஹோப் இது வந்து இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, அவருக்கு வந்து வேற எந்த கன்சர்னும் இல்ல அப்படின்றத நான் வந்து இங்க சொல்ல விரும்புறேன். இல்ல நான் இங்க வேண்டிக்கிறேன் ஆக்சுவலா இருக்கக்கூடாது. பிகாஸ் he has to bounce back and I would like to see him bowl. He bowls those 140 plus deliveries consistently. So அததான் நம்ம வந்து பார்க்கும் ஆசைப்படுறோம். And I hope he comes back. நீ வேண்டிக்கிறியோ இல்லையோ, அவர் வந்து சோம்நாத் டெம்பிள்ல பயங்கரமா வேண்டிட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. ஐ திங்க் நீதா பாபி எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இந்த பாருப்பா இங்கெல்லாம் அப்படிதான்ப்பா, பூஜை எல்லாம் தான்ப்பா பண்ணிட்டு வரணும், அப்பதான் கடவுள் வந்து வரம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு வின் கிடைச்சிருச்சு. கரெக்ட். ஐ திங்க் see it's not about the injury. I think இங்க வந்து ஒரு கரெக்ஷன் நடக்கும். மென்டலி வந்துட்டாரு. ஃபாஃபாவின் கரங்கள், ஃபாஃபாவின் விரல்கள் வந்து விட்டது. செகண்ட் கேம் LSG vs GT. மறுபடியும் விஷ்ணு உடைய predictions பக்கா, என்னோட predictions அதான் இருந்துச்சு. So great stuff. Yes. Congratulations to us. ஆமா. look, LSG வந்து ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. ஓகே, 160க்கு மேல அடிச்சா 13 out of 13 times 100% success rate வச்சிருக்காங்க. They've always managed to defend it. ஆனா LSG இன்னொரு ரெக்கார்ட் வச்சிருந்தாங்க. GTக்கு அகைன்ஸ்டா அவங்க ஜெயிச்சதே இல்ல. ஆனா for the first time they created history. GTயை தோக்கடிச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியலப்பா எனக்கு இந்த மேட்ச்ல. நீ தான் சொன்ன என்கிட்ட பால் நைஸ்லி கேம் ஆன் டு தி பேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா LSG விளையாடும் பொழுது கூட ஒரு மார்க்கஸ் ஸ்டாய்னஸ், KL ராகுல் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் டீசென்ட்டா அடிச்சாரு, ஒரு 50 அடிச்சாரு. பட் நிக்கோலஸ் பூரன் வந்து கடைசியா அடிச்ச 6 தவிர he also took some time to get started. அவங்களோட இன்னிங்ஸ் பத்தி என்ன நினைச்ச? நான் லைட்டா இடையில தூங்கிட்டேன். அதனால எனக்கு ஓய்வுன்றதுனால இடையில எப்படியே பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்படி ஆச்சு, என்னடா அது என்ன இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால ஒரு சில ஓவர்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் ஐ திங்க் சி யூனோ T20ல இப்ப 100-110 இப்போ ஒரு விஷயத்துக்கு முன்னாடி சொன்ன பத்தியா ஹார்திக் பாண்டியா இதுல சொல்லப்படுது. அதெல்லாம் மாறிடுச்சு. அந்த காலம் எல்லாம் மாறிடுச்சு. ஒரு காலத்துல நீங்க 100-110 ஸ்ட்ரைக் ரேட்னா நீங்க வந்து பயங்கர அக்ரெசிவ் பிளேயர் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் யூ நீட் டு ஜஸ்ட் ஸ்டெப் அப். ஏன்னா நல்லா பந்து வந்துகிட்டு இருக்கிற சமயத்துல அங்கதான் அந்த ஒரு ஆக்சிலேட்டர் அழுத்தி இருக்கணும். நீங்க ஓகே ஆரம்பத்துல விக்கெட் சேர்ந்தீங்க, கரெக்ட், 2 குரூஷியலான விக்கெட். உமேஷ் யாதவ் செம்ம ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஓகே, குவிண்டன் டிகாக்கோட விக்கெட்லாம் நீங்க இழக்கிறீங்க அப்படின்னா ஐ திங்க் ஒரு பெரிய ஒரு சிச்சுவேஷன் தான். அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கலும் அவுட் ஆனாரு. இங்கதான ஒரு விஷயம் என்னன்னா, தேவ்தத் படிக்கல் அண்ட் KL ராகுல் ஆர் லைக் சிமிலர் சார்ட் ஆஃப் பிளேயர்ஸ். எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து இட்ஸ் நாட் சிட்டிங் வெல் வித் மீ. இது என்னோட கருத்து. நீங்க வந்து இந்த 2 பிளேயர்ஸையும் நீங்க வந்து விளையாட வைக்கணும்ன்றது கிடையாது என்னோட கருத்து. அண்ட் KL ராகுல் ஐ திங்க் ரொம்ப 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 ஸ்லோ. அதாவது நீங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு 10 ஓவருக்கு அப்புறமாவது நீங்க ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். பட் எப்ப ட்ரை பண்ண நினைச்சாரோ அப்போ 33 ரன் தான் அடிக்க முடிஞ்சதவர்னால தர்ஷன் நல்கண்டே செம்மையா போட்டாரு. போன மேட்ச் ஆக்சுவலா தர்ஷன் நல்கண்டே வந்து எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, போன மேட்ச்ல லாஸ்ட் ஓவர் கொடுத்தாரு, லாஸ்ட் ஓவர்ல போட்டாரு. அதான் அவரை வந்து என்ன பிளான் வச்சிருக்காங்க, அவரை வச்சு என்னதான் யோசிச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. இந்த வாட்டி அட்லீஸ்ட் கொஞ்சம் சீக்கிரமா வந்து அந்த பிரேக் த்ரோ ப்ரொவைட் பண்ணியிருந்தாரு. ஸோ தட் வாஸ் குட் டு சி. பட் ஐ திங்க் 160 அப்படின்னு பார்த்த உடனே ஐ ஜஸ்ட் தாட், அந்த பிச்சை பார்த்து நான் என்ன நினைச்சேன்னா, குஜராத் ஈஸியா ஜெயிக்க போறாங்கன்றது தோணுச்சு. ஐயோ நம்ம வந்து பேக் டு மை ஓல்டு வேஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம ப்ரெடிக்ஷன் மறுபடியும் தவறாக வர போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பயம் வந்தது. பட் தட் வாஸ் நாட் டு பி. அண்ட் இதுல என்னன்னா பாஸ், நம்ம வந்து இவ்வளவு நம்ம நிகழ்ச்சியில எல்லாம் பேசுறது ஒரு மயங்க் யாதவ் பத்தி. ஓகே, மயங்க் யாதவ் பேக் டு பேக் மேன் பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருதை பெற்று ஹாட்ரிக் பிளேயர் ஆஃப் த விருதை பெறுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எதிர்பார்ப்புகளோடு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்துல முதல் ஓவர்ல ஒரு பந்து கூட அவர் வந்து 150ல போடல. ஓகே, அண்ட் ரன்ஸ் கன்சீட் பண்ணாரு. ஐ திங்க் 13 ரன்ஸ் என்னமோ கன்சீட் பண்ணாரு. அண்ட் சைட் ஸ்ட்ரெயின், இது வந்து எனக்கு ஸ்ட்ரெயின் கொடுத்துருச்சு. இந்த ஒரு விஷயம் எனக்கு பயங்கரமா ஸ்ட்ரெயின் கொடுத்துருச்சு. என்னையா இது இப்பதான் வந்தாரு அதுக்குள்ள எப்படி அப்படின்னு. சோ அதை வந்து லெட்ஸ் ஹோப் தட் ஹில் கம் பேக். ஹி வில் கம் பேக், ஹி வில் பவுன்ஸ் பேக்.
பட் அவர் இல்லாம ஜெயிச்சாங்க பாஸ். அதுதான் இருக்கிறதுலயே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு கிருணால் பாண்டியா, ஒரு ரவி பிஷ்ணோய் பவர் பிளேக்கு அப்புறம் என்னங்க இது, இவங்க யாருங்க இவங்க அந்த மாதிரி. அதான் இவங்க யாருங்க அப்படின்னா, இல்ல குஜராத் பேட்டர்ஸ் உங்களுக்கு என்னங்க ஆச்சுன்று சொல்றதா எனக்கு தெரியல. பட் போர் ஷார்ட் செலெக்ஷன்ஸ். நீங்க வந்து ஒரு சுப்மன் கில்லோட விக்கெட் கூட நீங்க ஒத்துக்கலாம். பட் மத்தபடி கேன் வில்லியம்சன் டெரிஃபிக் கேட்ச், ரவி பிஷ்ணோய், சாய் சுதர்ஷன் நல்ல ஒரு ஸ்டார்ட் இருந்தது, கன்வெர்ட் பண்ண முடியல. ஓவரால் ஒரு டிசப்பாயிண்டிங் பேட்டிங் எஃபர்ட் தான் சொல்லும் குஜராத்தை பொறுத்தளவு. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மயங்க் யாதவ் சுத்தி போட்டுக்கோங்கப்பா. நானே கொஞ்சம் திருஷ்டி கழிச்சிடுறேன் உங்களுக்கு. ஓகே, நான் ஒவ்வொரு வாட்டி இது பண்ணிட்டு இது பாருங்க ஜிங்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. கண்ணு பட்டுருச்சு, பயங்கரமா கண்ணு பட்டுருச்சு. இப்படிதான் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதெல்லாம் நான் ரொம்ப பிலீவ் பண்ற ஒரு பொண்ணு. ஓகே, சோ மயங்க் யாதவ் ப்ளீஸ் கொஞ்சம் திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க. எல்லா புரி நசர் எல்லாமே எடுக்க சொல்லுங்க உங்க வீட்ல இருக்கிற யாராவது பெரியவங்களை கூப்பிட்டு. அண்ட் வி ஹோப் யூ கெட் பேக் சூன். ஒரே ஒரு ஓவர் ஹிந்திலயே சொல்லிருங்க. அவருக்கு தான் வந்து தமிழ் தெரியாது. ஹிந்தில அப்படியே சொல்லிட்டேனே சொல்லிட்டேன். அட்டாதோ அத மாதிரி ஏதோ சொல்லிருங்க. மயங்க் யாதவ் நம்மளுடைய சேனல்ல ஷோ பார்த்துட்டாலும் never underestimate yourself. The power of you are Bhavna Balakrishnan. ஓகே சரி. பட் எல்எஸ்ஜி வின் பண்ணுவாங்க அப்படின்னு மக்களின் குரல்ல ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்கா கன்வே பண்ணியிருந்தாரு. அவருடைய ட்வீட்டை நம்ம வந்து எடுத்துடலாம். பிகாஸ் ஒவ்வொரு நாள் மக்களே நீங்க வந்து உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா, அந்த ரீசன் பிஹைண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்க எடுப்போம் டு ஷோ our love for you. மிஸ்டர் ராமச்சந்திரன், எல்எஸ்ஜி 100% வின், கேஎல் ராகுல் ஆன் ஃபயர் அப்படின்னு இருக்கீங்க. பட் கேஎல் ராகுல் as a captain on fire இருந்தாருன்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அவருடைய பிரம்மாஸ்திரம் மயங்க் யாதவ் இல்லாத பொழுது the way he rotated his bowlers was excellent. ரவி பிஷ்ணோய்க்கு ஓவர் கொடுத்தாரு. மணிமாறன் சித்தார்த் வந்து அந்த ஒரு ஓவர் சரியா போடல அப்படிங்கறதுனாலும் he brought him back for the final over. 4 ஓவர் போட வச்சாரு. he used spinners the most. ஆக்சுவலி அவர் பேசுறதுக்கு வந்து வாய்ப்புகளே கொடுக்கல. கடைசியில அந்த யஷ் தாக்கூர் வந்து ஓகே வாடா செல்லகுட்டி, நம்ம வந்து பாட்டம்ல இருக்கிற எல்லா விக்கெட்ஸும் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோவர் ஆர்டர் வந்து தூக்குறதுக்காக யஷ் தாக்கூரை கூப்பிட்டாரே தவிர பாஸ் இது ஃபர்ஸ்ட் 5 விக்கெட் ஹால்ல ஃபர்ஸ்ட் 5 விக்கெட் ஹால் நினைக்கிறேன்ல இந்த ஐபிஎல் இதுவரை. 5 விக்கெட் ஹால். ஆமா, இந்த ஐபிஎல் உடைய ஃபர்ஸ்ட் 5 விக்கெட் ஹால் belongs to a youngster. well done. Absolutely. யஷ் தாக்கூர் பேபி ஃபேஸ் மாதிரி இருந்துட்டு பண்ற வேலை எல்லாம் பாருங்க. பேபி ஃபேஸ் assassin. எஸ் கரெக்ட். சோ யஷ் தாக்கூர் வந்து கிளீன் அவுட் பண்ணிட்டாரு. எனக்கு என்ன இங்க ரொம்ப சந்தேகமா இருக்குன்னா, ஏன் ஜிடினுடைய பேட்டர்ஸ் இப்படி அவங்களுடைய விக்கெட்டை தூக்கி தூக்கி கொடுத்தாங்க அப்படின்னா, டேவிட் மில்லர் இல்லாதது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அவங்களுக்கு. So I hope he gets back soon. And one more thing is Vish, I think Sai Sudarshan is perfectly sitting in that top position. அவர் தான் ஓபன் பண்ணும் along with சுப்மன் கில் நான் நினைக்கிறேன். What about you? absolutely see அதுல எந்த சந்தேகமும் இல்ல. எங்க கிடைச்சது ஐ திங்க் 50+ ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் இருந்தது. பவர் பிளேவை பெர்ஃபெக்ட்டா பவர் த்ரூ பண்ணாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து. ஸ்டார்ட் எல்லாம் சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் சுப்மன் கில்லோட விக்கெட்டை இழந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி ஐ திங்க் அந்த ஒரு சர்க்கிள் ஆரம்பிச்சிருச்சு, செருவு ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் ஐ திங்க் they should have done better. ஒரு மாதிரி நல்ல க்ரூஷியலான பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணி இருக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய டோட்டல் கிடையாது. அந்த பிச்சிலேயே வந்து பெருசா இருக்குன்றதும் எனக்கு தோணல. It was fine. The ball was coming on nicely. அப்படி இருக்கும் பொழுது ஐ திங்க் நீங்க பாத்தீங்கன்னா ராங் ஷார்ட் செலெக்ஷன்ஸ் தான். நீங்க வந்து விக்கெட்ஸ் எல்லாமே வந்து அதுதான் ஒரு காரணமா இருந்தது. கிருணால் பாண்டே அண்ட் தேவையில்லாம அவங்க வந்து ஆரம்பத்துல அந்த பிரஷர் எடுத்துக்கிட்டாங்க குஜராத் டைட்டன்ஸ். சுப்மன் கில்லோட விக்கெட் இழந்ததுக்கு அப்புறம் அண்ட் கேன் வில்லியம்சன் சி லுக் டெஃபினட்டா வந்து கன்சர்ன். இது ரெண்டாவது மேட்ச் இப்படி நடக்குது. ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்தார், இம்பாக்ட் கொடுத்தாரு, டெஃபினட்டா இம்பாக்ட் கொடுத்தாரு. அந்த இம்பாக்ட் எல்எஸ்ஜிக்கு தான் கிடைச்சது. அண்ட் சுப்மன் கில் 19 ரன்ஸ், அந்த ஒரு விக்கெட். I think அதுக்கப்புறம் just was nothing was going right. யஷ் தாக்கூர் இது சூப்பர் ஆட பால் அக்ராஸ் ஆட பார்த்தாரு, பட் கம்ப்ளீட்லி கிளீன்ட் அப். அண்ட் ஆஃப்டர் தட் நீங்க வந்து சாய் சுதர்ஷனோட விக்கெட்டா இருந்தாலும், நீங்க ராஷித் கானோட விக்கெட் நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, கேன் வில்லியம்சன் ஐ திங்க் க்ளூலெஸ்ஸா தெரிஞ்சாங்க. பட் ஐ ஹோப் தே பவுன்ஸ் பேக். பட் வெல் டன் எல்எஸ்ஜி. நீங்க உங்களோட பிரம்மாஸ்திரம் இல்லாமலே நீங்க வந்து ஒரு மேட்ச் ஜெயிக்கிறீங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் தான், பெரிய கெத்தான விஷயம் தான். Yeah, just one more thing. I think Shah Rukh Khan should get an opportunity to play. இப்போ கண்டிப்பா அது பண்ணி ஆகணும். ஒரு கேன் வில்லியம்சன் உடைய இடத்துலயோ இல்ல விஜய் சங்கர்னுடைய இடத்துலயோ அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஐ எம் நாட் டாக்கிங் அபௌட் தி பொசிஷன் அகைன், அந்த பிளேஸ்ல சொல்றேன். சோ ரெண்டு பேர் அபினவ் மனோகர் அண்ட் ஷாருக் கான் சொல்றேன். ரெண்டு பேரை நீங்க வந்து எடுத்துட்டு இன்னைக்கு இந்த பேட்டிங் பார்த்து நான் ஒத்துக்கிறேன். எஸ், having said that guys, எங்களுடைய அடுத்த வீடியோ இஸ் CSK versus KKR. பார்க்க மறந்துடாதீங்க. உங்களுடைய காமெண்ட்ஸும் எங்களுக்கு கொடுங்க. அதுல விஷ்ணுவோட predictions வந்து CSK இல்லாம KKR இருக்குமா அப்படின்னு பார்க்கணும்னா join us in the next video. உங்களுடைய அன்பு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப thanks and please do keep
லைக்கிங் our videos, commenting and subscribe பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க வந்து எப்ப ரிலீஸ் பண்றோமோ ஒரு வீடியோ அந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். Thank you so much for watching Cricket Crazies. Thank you Vish. Bye. Thank you, boss. Thank you.